வணக்கம், வெல்கம் டு சாகேத்ராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு இல்லாமல் புளி இல்லாமல் ஈஸியான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே ஒரு பொருளை வச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் MTR சாம்பார் மிக்ஸ் ரெடி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். புதுசாக கல்யாணமானவங்க பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பேக்கிங்கில் நீங்கள் ரெடி மிக்ஸ்னு போட்டிருக்கோம், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டில் ஆல்ரெடி கடுகு கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சே போட்டிருப்பாங்க. ஸோ தனியாக கடுகெல்லாம் தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பருப்பும் இதிலே இருக்கும். இதை வச்சு தான் எப்படி டிஃபன் சாம்பார் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, பூண்டு, ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இவ்வளவு தான். வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தாலுமே அதை மட்டுமே வச்சும் இந்த சாம்பாரை செய்யலாம். வேறு எதுவும் தேவையில்லை. 3 பேருக்கு செய்யறதுக்கு இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட் காமிக்க போகிறேன். இந்த பாத்திரம் 1/2 லிட்டர் பாத்திரம். இதில் 100 கிராம் MTR சாம்பார் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம், மொத்தமாக கொட்டிட போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டால் திப்பி திப்பி ஆகிடும். எவ்வளோ தேவையோ பார்த்துன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயே உப்புமே அவங்களே ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு கனமான ப்ரெஷர் பேன் எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அப்புறமா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். அடுத்ததாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் வேறு என்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அதையும் போட்டு வதக்கிக்கலாம். காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல. முருங்கைக்காய், கத்திரிக்காய் என்ன இருக்கோ போட்டுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவிக்கலாம். கொத்தமல்லி போடலைனாலுமே இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மிக்ஸ்லேயே கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போது இந்த கரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஊற்றும் போதே பார்த்துருப்பீங்க, அதில் கருவேப்பிலைலாம் இருந்தது. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம், திக்காகிடும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுது. இந்த சாம்பார் ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கர்நாடகா ஸ்டைலில் தான் இருந்தது. தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாகவும் இருந்தது. நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே தாராளமாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோஸை உடனே பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.